அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஒரு ஈஸியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். ஒரு 1.25 கப் அளவுக்கு நான் ரைஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். நீங்கள் இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாம். வறுத்த மாவாக இருந்தால் நல்லாயிருக்கும். 1 கப் ப்ளஸ் ஒரு 1/4 கப் சேர்க்குறேன். இப்போ அடுத்தது ஒரு 2 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு விஸ்க்கு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு கிளியராக தெரியணும்னு சொல்லிவிட்டு இது யூஸ் பண்ணுறேன். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். 1.25 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் பாதி அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். ஃபார் ஹெல்த்தியர் ஆப்ஷன் நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த அரிசி மாவு கூடவே சர்க்கரையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போது ஒரே ஒரு முட்டை சேர்க்குறேன். முட்டை ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. பட் முட்டை சேர்த்தா டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது எல்லாமே ஒரேடியாக மிக்சியிலே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ தட்டில் நான் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரைஸ் ஃப்ளவர் மிக்ஸ்சரை இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். நம்ம இட்லி எப்படி நம்ம ஸ்டீம் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் செய்யணும். இப்போது இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணுங்கள். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நட்ஸ் வேணான்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது வெந்துருச்சான்னு சொல்லிட்டு ஒரு நைஃப் விட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வரணும். இப்போ மேலே கொஞ்சமாக ரேசன்ஸும் போட்டிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும். இப்போ குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க. இந்த டேஸ்ட் கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். கோகோனட் மில்க்லாம் சேர்த்துருக்கிறதால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் வைக்காதீங்க.
இப்போ ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரைஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் செய்கிறதுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி. எவ்வளோ ஸ்மூத்தாக அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் பிக்சர்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கூட ஷேர் பண்ணி என்னை டேக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.